ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிஸ்டர் டிப் சேனலில் ஒரு ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மைதா, கோதுமை, ரவை இது மூணும் சேர்ந்த ஒரு பிஸ்கட் வந்துட்டு எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். கோதுமை மாவு 1 கப், மைதா மாவு 1 கப், வந்துட்டு சுகர் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மிக்சியில் அரைச்சிட்டு 3/4 கப் எடுத்திருக்கோம். ரவை இந்த கப்ல 1/2 கப் எடுத்து வச்சிருக்கோம். ஏலக்காய் பவுடர் வறுத்து நுணுக்கி எடுத்து வச்சிருக்கோம். நெய் தேவையான அளவு. இந்த பொருட்கள் தான் நம்ம இப்போ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த எல்லா மாவையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கோதுமை மாவு, அதுக்கப்புறமா மைதா மாவு, நம்ம எடுத்து வச்சிருக்க ரவை, பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகர், நம்ம இனிப்புக்கு தகுந்தாற் போல நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யையும் அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெய்யை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் விட்டு நம்ம இதை பிணைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிணைஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப தண்ணீர் விட்டுறக்கூடாது. நம்ம சுகர் சேர்த்துருக்கனால இது ரொம்ப இலகல் கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் விட்டு நல்லா டைட்டான பதத்துல நம்ம இதை பிணைஞ்சு எடுத்துடலாம். இங்க பாருங்க, இப்போ நல்லா கரெக்டான பதத்துல பிணைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா டைட்டா இருக்கு. நம்ம சுகர் சேர்த்திருக்கோம், அதனால இது கொஞ்சம் இலகல் கொடுத்துரும். இது ஒரு 1/2 அன் அவர் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 அன் அவர் இது நல்லா ஊறட்டும். இப்ப பாருங்க, 1/2 அன் அவர் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை இப்ப நம்ம ஒரு சப்பாத்தி கல்ல வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு எடுத்துடலாம். நம்ம இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும். இப்போ ஊறினதுக்கு அப்புறமா மாவு கொஞ்சம் இலகல் ஆயிடுச்சு. நம்ம டைட்டா தான் இந்த மாவை பிணைஞ்சு எடுத்து வைக்கணும். இப்போ இந்த மாவுல நம்ம ஒரு பால் எடுத்து பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு சின்ன பால் எடுத்து நல்லா அழுத்தி சப்பாத்தி கல்ல வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இதை நம்ம தேய்க்கலாம். ரொம்ப லைட்டாவும் தேய்க்க வேணாம், ரொம்ப மொத்தமாவும் தேய்க்க வேணாம். நடுத்தரமான பதத்துல இதை நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ கரெக்டான பதத்துல நம்ம தேய்ச்சாச்சு. இதை கட் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஷேப்ல இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பாருங்க, இந்த ஷேப்ல நமக்கு கிடைச்சிடுச்சு. நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு வேணுங்கிற ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டா தேய்ச்சிடக்கூடாது, ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அதனால நம்ம கரெக்டான பதத்துல இதை தேய்ச்சிடலாம். இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்தது எல்லாத்தையும் நம்ம வேற இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு ஒட்டுச்சுன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் மாவு போட்டு கூட இதை தேய்ச்சிக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஒரு வானல்ல எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும், அப்பதான் கரெக்டா கிறிஸ்பியா நமக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம அடுப்பை சிம்ல தான் வச்சுக்கணும். ஹைல வச்சோன்னு சொன்னா ரொம்ப கருகிடும். சிம்ல வச்சு இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம்.
நல்லா ப்ரௌன் ஆனோன்னா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம கோதுமை, மைதா, ரவை 3ம் கலந்த பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க மாவை வச்சு தான் செய்கிறோம். ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே செஞ்சிடலாம். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். குழந்தைங்க கேட்டாங்கன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சிஸ்டர் டிப்ஸ் சேனல். தேங்க்யூ.